நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம நல்லாவே இருக்கிறோம். இன்னும் நாம் நல்லா வரணும் அப்படின்னா நமக்குள்ள தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்க காரியங்கள் என்ன, இதைத்தான் நம்ம கேட்கணும், அறியணும். எப்படி சொல்ல பாருங்களேன், நிறைய நேரங்களில் நான் கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஊழியர் லண்டன் தேசத்தில் அவர் இருக்கிறாரு. அவருடைய செய்தி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த குருத்தோலை ஞாயிறை பற்றி பேசிட்டு ராஜாவாக பவனி வந்தார். ராஜாக்களை கழுதலை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ராஜாக்கள் எப்படி கொண்டு வந்தாங்க. இப்போ முதல் ராஜா யார் அப்படின்னா சவுல் ராஜாவாக இருந்தார். ராஜா வேணும்னு கேட்டாங்கனால கர்த்தர் சவுலை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் தாவீதை ஏற்படுத்தினார். தாவீது ராஜாவாக இருந்தார். அப்புறம் சாலமோன் ராஜாவானார். சாலமோனுக்கு அப்புறமாக தேசம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. யூதா இஸ்ரவேல் அப்படி ரெண்டாக பிரிக்கப்படும். அதுக்கு ராஜா இருந்தாங்க. பின் நாட்களில் அவர்கள் வசதி வாய்ப்பு ஐஸ்வர்யமாக இருந்ததுனால, செல்வ செழிப்பாக இருந்ததுனால கர்த்தரை மறந்தார்கள் அப்படின்னார். எதனால் கர்த்தரை மறந்தாங்க அப்படின்னா, வசதியாக செல்வமாக வாழ்ந்ததுனால கர்த்தரை மறந்துட்டாங்க அப்படின்னார். நல்லா புரிஞ்சுங்க. அப்படி கர்த்தரை மறந்துருக்கணும் அப்படின்னா முதல்ல யார் மறந்துருக்கணும்? ஆபிரகாம் மறந்துருக்கணும். அப்புறம் அடுத்து ஈசாக்கு மறந்துருக்கணும். ஒருத்தர் குச்சியை கொண்டு போனானே, அவன் சொல்கிறான், நான் கோலும் தடியமாக போனேன், 2 பரிவாரங்களோடு திரும்பி வர. அப்படின்னா ராஜாக்களுக்குரிய சுதந்திரம். இவனாவது அப்பா விட்டு அப்படியே எடுத்துக்கிட்டான் ஈசாக்கு. ஆனால் யாக்கோபுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் கோலும் தடியமாக போயிட்டு 2 பரிவாரங்களோடு வர்றான். அவன் சொல்கிறான், 2 பரிவாரங்கள் உள்ளவனாகனே அப்படிங்கிறான். அடுத்து வர்றான் ஒருத்தன் யோசேப்பு. அவன் அதுக்கு விட மேலே நிற்கிறான். என்ன பார்வோனுக்கு அடுத்த இடத்துல உட்காந்துருக்கான். ஒட்டுமொத்த தேசமும் அவன் கை எதிர்பார்த்து நிற்கிது. அப்போ நரகத்துக்கு போன அப்படின்னா அவங்க தான் முதல்ல போயிருக்கணும். சரி, அடுத்து தாவீது. அவர் சொல்கிறார், ரொம்ப கூலாக ஆடு மேய்க்கிறவர் தான். அவர் சொல்கிறார், கடைசியாக ஆலயத்துக்கு கண்டு சாலமோன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, 34 லட்சம் கிலோ பொண்ணை தூக்கி கொடுத்துருக்குறான். இன்னும் என்னிடத்தில் ஏராளமாக இருக்கிறது, தேவைன்னு எடுத்துக்க அப்படின்ட்டு போயிட்டான். அவன் சொல்கிறான், உம்மிடத்துலேருந்து வாங்கி உம்மிடத்தில் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ பணக்காரங்களாம் நரகத்துக்கு போனோம் அப்படின்னா இவங்கெல்லாம் முதல்ல போயிருக்கணும். அப்போ என்ன, நமக்குள்ள ஒரு தவறான என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க ஐஸ்வர்யவான்களுக்கு உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா பணக்காரர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டப்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சு. நிறைய பேர் அப்படி தப்பாக பேசி ஆனால் பேசி உன்னை உள்ளே போட்டு விட்டுட்டு அப்புறம் ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் கேட்டுக்கிட்டு பாருங்க, வேலை செய்யாதது. ஏன் ஜெபம் பண்ணி நிறைய பேரால் மேலே வர முடியல என்ன அப்படின்னா, நமக்குள்ள தவறான எண்ணம் என்ன அப்படின்னா, பணக்காரனான பரலோகம் போக முடியாது அப்படின்னா முதல்ல பிதாவே தேவனே பரலோகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பனர் தான். அப்போ அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் தேடுகிற எல்லாரையுமே ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறாரு. இன்னும் வேதம் சொல்ல போனால், நீங்கள் நான் யாராத்தான் இருக்கிறோம் அப்படின்னா ஐஸ்வர்யவான்களாகத்தான் இருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனர். இன்னும் போய் யாக்கோபில் சொல்கிறாரு, டேய் அவன் விசுவாசத்தில் பணக்காரன், இவன் பணத்தில் பணக்காரன். இவன் பணத்தை வச்சு என்னெல்லாம் வாங்க முடியுமோ விசுவாசத்தில் வாங்க முடியும். அதனால் 2 பேரையும் வச்சு என்ன செய்யாத, கம்பேர் பண்ணி பார்க்காத அப்படிங்கிற. அப்போ ஆவியின்படி நம்மளாம் யார் தான் அப்படின்னா, நம்முடைய தருத்திரத்தை அவர் எடுத்ததுனால, அவர் சிலுவையில் சுமந்ததுனால அவருடைய நீதியாகி ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் உலகத்தின் பார்வையில் தருத்தராக என்னாலும் ஆவியின்படி நம்ம யார் தான்? ஐஸ்வர்யவான்கள் தான். அப்போ இந்த மைண்ட் செட்டை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும், என் நீதிமானுடைய வீட்டில் பொண்ணும் வெள்ளி என்ன செய்யும் பெருகுங்கிற இந்த விசுவாச அறிவு உள்ள இருந்துச்சு வச்சுங்க, ஜெபம் கேட்கப்படும். இப்போ இதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி விட்டு பணக்காரனா பரலோகம் போக முடியாது, பணம் இருந்தால் இடறிவோம், பணம் இருந்தாலே லாஸ்ட் ஐஸ்வர்யம் எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஐஸ்வர்யவான விரும்புகிறவன் அப்படின்லாம் சொல்கிறார்ல, அதெல்லாம் ஐஸ்வர்யவானாக வேண்டும் விரும்புகிறது தான் தப்பு. ஆனால் கர்த்தர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்கியிருக்கிறாங்க, விசுவாசத்தை நீங்கள் விட்டுறவே கூடாது. அப்போ கடவுள் நம்ம எப்படி தான் வச்சுருக்காங்கிறத நீங்கள் பார்க்க, இப்படி தப்பான காரியம். அதே போல தான் பாடுகள், உபத்திரவங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. அநேக உபத்திரவங்கள் கூட தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். இப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் தவறாக சொல்லப்பட்டதுனால கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாடுதான். பாடுகளை பற்றி பேசினாலே ஆமேன் ஆமேன் போட்டு அநேகர் பாடுகளை தானே இழுத்துக்கிட்டாங்க. பாருங்க,
வனாந்தரத்தில் கத்தர் அப்படி இப்படின்பாங்க. வனாந்தரம்ங்கிறது அவனுங்களா எடுத்துக்கொண்டது, கடவுள் கொடுத்தது கிடையாது. 40 நாளில் முஞ்சி போனால் போயிட்டு வந்து 40 நாள், அடுத்த 20 நாளில் அவன் போயிருக்கணும், போய் கானானுக்குள்ளே போய் பிரவேசித்திருக்கணும். இவங்க கர்த்தருடைய வார்த்தை நம்பாத போனதுனால தான் 40 நாட்கள் 40 வருடங்களாக மாறினது. அப்போ வனாந்தரம் எதற்காக? கடவுள் வனாந்தரத்தை அனுமதிக்கவும் இல்லை, வனாந்தரத்தில் வனாந்தரத்தில் இவர் நடத்தி கொண்டு போகவும் இல்லை. அவனுங்க அவனுங்க அப்படி ஆனாங்க. இவர் கடவுளை விசுவாசியம் உள்ள போக முடியாது. இப்போ விசுவாசத்தை தான் போக முடியும். பாலும் தேனும் ஓடுற தேசம்னு அவன் நம்பணும். எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஆனால் போக முடியாங்கிறான். அப்போ போக முடியாதுன்னு எப்படி கடவுள் நீதியை மாற்றுவது கிடையாது. அப்போ அவன் சொன்னான் நாம் போவோம் அப்படின்னா, அது மாதிரி எல்லா பேரும் சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த 20 நாள் இங்கே தான் இருந்திருப்பாங்க, கானானுக்குள்ள இருந்திருப்பாங்க. ஆனால் யாருமே நம்பலை. அப்போ என்ன செய்கிறாரு? இவனுக்கு விசுவாசிக்கிற வரைக்கும் கர்த்தர் கொண்டுகிட்டே போகிறாரு. ஆனால் அவங்களை விட்டாரா? பசியில் விடலை. அப்பத்துக்கு குறைவு இருந்துச்சா? இல்லை. வஸ்திரம் பழமை வச்சா பலன் கூட்டு போனா? இல்லை. நல்ல பலத்தோடு சுகத்தோடு நோய் நொடி இல்லாமல் தான் போயிட்டே இருக்காங்க. ஆனால் விசுவாசிக்காதனால விசுவாசி அது எல்லாரும் வனாந்தரத்திலே மடிந்தார்கள். அடுத்து பிறந்தவன் தான் உள்ள போனான். இதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். அவ கடவுள் பாடுகளை அனுமதிக்கிறவரும் அல்ல, பாடுகளுக்கு உட்படுத்துறவரும் அல்ல, உங்களை துன்பப்படுத்துறவரும் அல்ல, துன்பத்துக்கு உட்படுத்துறவரும் அல்ல, அவர் தீமை செய்கிறவரும் அல்ல, தீமையை அனுமதிப்பவரும் அல்ல, அவர் நன்மை செய்கிறவர். ஆமே. கர்த்தர் கொடுக்கிறவரை ஒழிய கர்த்தர் எடுக்கிறவர் கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் சொல்லி 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 ஆமேன் போட வச்சு நிறைய புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பாதியிலே அனுப்பி விட்டானுங்க. இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகள் பாதியில் போயிடுச்சு. எத்தனை கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டியது எத்தனை பேர் மறைச்சிருக்கிறாங்க. ஏன்? நீ போட்ட ஆமேன் தான் காரணம், கேட்டதான் காரணம். அவ கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தார், கத்தர் பிரியமான தோட்டம், இப்படிலாம் கதை சொல்லி 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 கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையை மட்டுப்படுத்துறது யார் அப்படின்னா நம்ம தான். அவ காரணம் என்ன? கடவுளுடைய காரியம் அறியாததுனால இப்படி தவறான எண்ணங்களை உள்ள வச்சுக்கிட்டு இவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போனா வேற மாதிரி காரியங்கள் இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சரியா கடவுளை குறித்து நம்மை குறித்தான சரியான புரிந்துகொள்ள நமக்கு இருக்கணும். நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு என்ன மேன்மை, இதை நீங்க அறியணும். இதுக்கு தான் சபை, இதுக்கு தான் ஒரு ஊழியக்காரர், இதுக்கு தான் அவங்க போதிக்கிறோம். நாங்க எதை போதிக்கிறேன்? நீ இப்படி செய்ய அப்படி செய்யறது எதை சொல்றேன்? எல்லாரும் போதிக்கிறான். அது எல்லா மதத்திலையும் சொல்லிக் கொடுக்குறான், இப்படி இரு அப்படின்னு சொல்லி. இல்ல, கிறிஸ்துவம் இப்படின்னு சொல்லல, நீ எப்படி இருக்கிறாயின்னு கிறிஸ்துவம் சொல்லுது. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். இந்த மைண்ட் செட்டப்லாம் நீங்க வேதத்தை வாசிக்கணும், இதெல்லாம் கேட்கணும். நாம பாருங்க, கடந்த நாட்கள் பார்க்குறேன், நீ பாவம் செஞ்ச நரகம் அப்படி இப்படிங்கிற. நான் ஏன் பாவம் செய்கிறேன்? நான் ஏன் பாவம் செய்கிறேன்? வேதம் சொல்லுது, நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறார். அப்ப இயேசுவை என்னைக்கு நாம் ஏற்றுக்கொண்டோம் அன்னைக்கு நமக்குள்ள அவருடைய ஜீவன் வந்திருக்கு. அதனால் நான் கெட்டு போக மாட்டேன். வாழ்க்கையில் சில சமயத்தில் சில சூழ்நிலை வரலாம், ஆனா என்னை அவர் கெட்டு போக விட மாட்டார். வலுவாமல் என்னை காக்க வல்லவர் வசனம் சொல்லுது. அதை விசுவாசிக்க விட்டு நீ பரலோகம் போவியா, நீ அங்கே போவியா, இங்கே போவியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இது நமக்குள்ள சந்தேகத்தை உண்டாக்கிட்டே இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடவுளை குறித்தான காரியங்களை சரியாக நம்ம அறிந்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் நம்ம பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இப்படி கேட்டு 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 இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை நன்மைக்காகவே அனுமதிக்கிறார் அப்படின்பாங்க. எப்படி பிரச்சனை வச்சா இதெல்லாம் நன்மைக்காகவே ஆண்டவர் அனுமதிக்கிறார்மா. கர்த்தர் அனுமதிக்கிறவர் இல்லை, அவர் பிசாசு தீமை செய்வான், பிரச்சனை கொண்டு வருவான், இவர் அதை நன்மையாக மாற்றுவார். புரியுதா உங்களுக்கு? கடவுள் அனுமதிக்கிறவரும் அல்ல, தீமை செய்கிறவரும் அல்ல. அவன் தீமை செய்வான், ஆனால் இவர் என்ன செய்வார்? அவன் செய்கிற தீமையை இவர் நன்மையாக மாற்றி விடுவார். நீ யோசிச்சு பாருங்க. யோசேப்புக்கு கர்த்தரை தீமை செய்தாரு, அவன் தான் தீமை செய்தான். இவன் சொல்றான், யோசேப்பு நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினான். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான் பாரு. ஆடு மேய்க்கிற பழகுதான் அவங்க. நம்ம ஆளுங்க பெரிய பெரிய படித்தவங்கள மெண்டலாகி நிற்கிறான். அப்போ ஏன்னா வசனத்தை விட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டான். வியாதி இல்லாத கிறிஸ்தவனை இல்லாத நிலைமைக்கு ஆகி போச்சு. அப்போ ஏசு சிலுவையில் வியாதியை சுமந்தார்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, அது எங்கே போச்சு? அப்போ இயேசு வியாதியை சுமந்தார் அப்படின்னா நீங்கள் நானும் சுகமாக வாழணும். இயேசு மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னா உங்களுக்கு சாவே வரக்கூடாது. இதாங்க கிறிஸ்தவா. இடையில புட்டுட்டு போறதுக்காக வாழ்க்கை வச்சிருக்காரு பூமியில. உலக மனுஷனுடைய வாழ்க்கை தான் காலையிலே பூத்து மாலையிலே வாடுகிற பூவுக்கும் புல்லுக்கோப்பா இருக்கும். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப நான் சொல்றேன், உங்களில் ஒருவருக்கு சாவு வராது. எத்தனை நம்புறீங்க அதை? ஏன்னா அவருக்கு சாவு வராதியா? அவருக்கு சாவு வராதுன்னா எனக்கு சாவு ஏன் வருது? ஏன்?
அவர் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன். அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான சரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியான எனக்குள்ள, இந்த அறிவு நமக்குள்ள வரணும். அதை விட்டு டாக்டர் சொல்றதும் உலகம் சொல்றதும் கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வியாதி நம்மளை மெஞ்சு தான் போடும். அப்ப நான் சொல்றேன், இயேசு நம்மோட திருச்சபையில் ஒருத்தர் வியாதியா இருக்கவே கூடாது, ஒருத்தர் பலவீனமா இருக்கக்கூடாது, ஒருவரும் சொற்ப வயசுல போகவே கூடாது. நீங்க எல்லாரும் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும். ஆமென். இதான் கிறிஸ்துவ நமக்கு போதிக்கிறது. இயேசு எதற்காக சிலுவையில் பாடுபட்டார் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியறது இல்லை. ஆனா பழைய ஏற்பாட்டை தூக்கி வச்சு அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். பெண்களை திட்டுறது, ஆண்களை திட்டுறது, எல்லாம் திட்டி 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 தொலைச்சிடுறது எல்லாத்தையும். ஏன்னா இவங்க போகிறான் பயந்து 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 வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் போட்டோம்னா ஏதாவது சொல்லுவாரோ போகிறோம் அப்படி கேட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தருக்கு பயப்படக்கூடாது. உனக்கு எது சரின்னு சரிதோ அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு தேவ பயத்தோடு முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்போ நம்முடைய சரியான அந்த தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள இருக்கிறனால தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுது. நல்ல கவனி, நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக இந்த உலகத்தில் பிரச்சனை வருது? பிசாசு ஏன் நம்ம உலகத்தில் உபத்திரம் உண்டுன்ட்டார். ஏன் உலகம் நம்மளை உபத்திரப்படுது? ஆண்டவர் சொல்ல பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 15:19 வாசிங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய 18 வாசியா, சரி 19 வாசி. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் சொல்லுங்க, நான் உலகத்தாராய் இராதபடினாலும். எல்லாரும் சொல்லுங்க, நான் உலகத்தாராய் இராதபடினாலும் அவர் என்னை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் என்னை பயக்கிறது. ஏன் உலகம் உங்களை பயக்கிறது? ஏன் உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனையை பிசாசு கொண்டு வர்றான் அப்படின்னா, நீங்கள் உலகத்தான் அல்ல. உலகத்தான என்ன? இந்த உலகம் சொல்லுகிறவரையே கேட்டு வாழுகிற வாழ்க்கை. ஏழை இருப்பான், கஷ்டம் நஷ்டங்கள் இழப்புகள் சாவு வியாதி எல்லாம் உலகத்தில் இருக்கு. இதையெல்லாம் ஒத்து போறதுதான் உலக வாழ்க்கை. உலகம்னா என்ன? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பார்க்கறதுலாம் தவறானதெல்லாம் அடையணும் விரும்புறது, அடுத்து எல்லாம் எனக்குரியது அப்படிங்கிற வாழ்க்கையில் உண்டான மேன்மையை குறித்து ஜீவனத்தை கொடுத்து பெருமை பாராட்டுறது. அப்ப இந்த பெருமையும் பார்க்கிற தவறான காரியத்தை அடைய வேண்டும் என்றுதான் உலகம். இப்ப சொல்றாரு, அந்த உலகத்துபடி வாழ்ந்தீங்க அப்படின்னா பிசாசுக்கு பிரச்சனை இல்லை, அவனை கொண்டுட்டு அவன் போயிடுவான், அவனுக்கு தொந்தரவு கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால். அடுத்து உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை ஏன் உலகம் உங்களை பாய்க்குது அப்படின்னா, உங்க மேல கர்த்தர் தம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல் போட்டிருக்கிறார். உங்க மேல இருக்கிற சாதாரண அழைப்பு கிடையாது. கர்த்தர் யாரையும் சும்மா அழைக்கல, சும்மா ரசிக்கல. நம்மளை ரட்சித்தது எல்லாமே எதற்காக அப்படின்னா, ஒரு பெரிய திட்டம். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அப்படின்னா அவரை போலவே இந்த பூமியில எப்படி சொல்ல பாருங்க, பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, சுதந்திரான கிறிஸ்துவுக்குள். சொல்ல, கிறிஸ்துவுக்குள். நம்ம பைபிள்ல உடன் சுதந்திரம் போட்டிருக்கு. நீங்க ஆங்கில வேதாகமம் கத்தோலிக்க திருச்ச வேதம் எடுத்து பாருங்க, அதுல சொல்றாரு கிறிஸ்துவுக்கு என்ன மேன்மையோ அதே மேன்மை நமக்கு உண்டு அப்படிங்கிறார். அப்ப இயேசு எப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவா இருக்கிறோம், அப்படி இந்த பூமியில நீங்கள் அவரை போலவே வாழணும் ஆளணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அப்ப கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் என்ன? கிறிஸ்துவுக்கு என்ன மேன்மையோ அதே மேன்மை நாம் எல்லாருக்கும் கடவுள் நமக்கு என்ன இருக்காரு, கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மளை தெரிந்து கொண்ட, நம்ம மேல தெரிந்து கொள்ளுதற்கு அழைப்பு இருக்கு. நம்ம மேல ஆவியானவர் இருக்கிறார். வேற சொல்லு, அபிஷேகம் கொம்பை உயர்த்துவார் அப்படின்னு அறிந்திருக்கிறேங்கிறான். அப்ப அபிஷேகம் எதுக்கு? அழைப்பு எதுக்கு? கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக. எதற்காக மனிதனை உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நம்மளே நிறைவேற்ற, நீங்க பழுகணும், நீங்க பெருகணும், நீங்க இந்த பூமியில ஆளுகிறவர்களா இருக்கணும், அதுக்கு தான் கடவுள் எடுத்திருக்கிறார். இப்ப அந்த அழைப்பை உங்க மேல வச்சிருக்கிறதுனால அதுக்கு விரோதமாக பிசாசு வேதம் சொல்லுது, உலகம் உங்களை பகைக்கிறது அப்படிங்கிறார். எப்படி சொல்லுவாங்க? 18 வாசிங்களா நீங்க. உலகம் உங்களை பகைத்தால், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே, நல்லா கவனிங்க, உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே என்னை பகைக்கிறது அப்படிங்கிற. நல்லா கவனி, என்னை பகை. எதுக்காக அது நம்மளை பகைக்குது அப்படின்னா, நம்மளை அல்ல, நம் மேல் வைத்து கடவுள் வைத்திருக்கிற அழைப்பு, நம் மேல் வைத்திருக்க தெரிந்து கொள்ளுதல். என்ன சொல்ல பாருங்க, யோவான் 14:17-14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நல்லா கவனிங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். இப்ப உங்களை
என்னையும் கத்து தெரிந்து கொண்டு மாத்திரமல்ல, உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காரு? வார்த்தை. அப்படின்னா வாக்கு தத்தங்களை அருளி இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் வாக்கு தத்தங்களை யாருன்னவருக்கு சொந்தம். ஆம் என்றும் ஆமேன் என்றவருக்கு. அப்போ வாக்கு தத்தங்கள்லாம் யாருக்குரியது? நமக்குரியது. அப்போ நீங்கள் நானும் வாக்கு தத்தங்களை பெற்ற சந்ததி. ஈசாக்கை போல சொல்ல, ஈசாக்கை போல, எல்லாரும் சொல்ல, ஈசாக்கை போல நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறேன். அப்ப நீங்க யாரு? தேவனுடைய வாக்கை பெற்ற சந்ததி. இப்ப சொல்றாரு, அங்கே சொல்லும்போது சொல்ற, எப்படி சொல்ற பாருங்களேன், நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தால் அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைக்கிறது. எதுக்கு உலகம் உங்களை பகைக்கிறது? அப்படின்னா உங்களை பகைக்கிறது, என்னை பகைச்சு அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அப்படின்னா, உங்கள் அழைப்புக்கு விரோதமாக, உங்களுக்கு அருளப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாக பிசாசு என்ன செய்வான்? வேலை செய்வான். நீங்க வார்த்தையை நம்பிட்டீங்க அப்படின்னா அவன் தோத்து போயிடுவான். ஏன்? நீங்க சுகமா வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவான். நீங்க நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா உங்க குடும்பம் ஒரு பரலோகமா அப்படி இருந்து வச்சுங்க, கணவன் மனைவி வீடு வாசல் எல்லாம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் பெருகும் பொழுது எல்லா பேரும் பார்க்க ஆரம்பிச்சிருவானே. அவனுக்கு தெரியும் இவன் வாழ்க்கை எப்படி வருது, இயேசுவை தேடினால வந்தது. நீங்க ஈஸியா தைரியமா சொல்லலாம். நம்மளால நீ சூசியை சொல்றதுக்கு பயப்படுறான். ஏன்? அவன் சொல்லி முதல்ல உன் கடை நடடா அப்படின்ட்டுருவான். இது சொல்லிட்டு போயிடுவாங்க. போய் சொல்றதுக்கு நீங்க நிறைய பேர் தைரியம் இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, அவர் வெக்கப்படலை, அவரை பயப்படலை, தைரியமா சொன்னார். ஏன்னா நீ ஞானியாயிரு, நீ எவனாயிரு, எல்லா பேருக்கும் இதான் பண்ணது வழிங்கிறத போல்டு அடிச்சார். இப்போ நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய யாரை பார்த்தாலும் விட போறது கிடையாது. எவனா பக்கத்தில் மக்களை கூட விட்டுருவேன், ஊழியர்ல கண்டா உட்காந்து கொள்ளுருவேன். இதை சொல்லாமல் விட மாட்டேன். நான் எவரை கண்டாலும் சரி நிப்பாட்டி வச்சு உனக்கு மறுபடியும் ஞானசானம் கொடுக்கணும்னு சொல்லி கண்ட மிரண்டு தான் ஓடுவானு, சொல்லாமல் விட மாட்டேன். ஏன்? நீ தருத்திரமா இருந்தீங்கன்னா உன் சபையும் தருத்திரமா இருக்கும். முதல்ல நீ வாழணும். உனக்கு தெரிஞ்சா தான் ஜனங்கள் வாழ முடியும். நம்மளே ஜனங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு அவனை வியாதியோடு உட்கார வச்சுட்டு இதுக்கு நம்ம ரசிக்கப்பட்டோம், வியாதியோடு கலந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். வாழ்க்கையில் துன்பத்தை வேதனை அனுபவிச்சு இவ்வாறு நிறைய விசுவாசியோட வாழ்க்கையில் இருக்கிறலாம் போயிடுச்சுங்க. நிறைய போய் பாருங்க, நிறைய எனக்கு தெரியும், நான் வந்து பார்த்துருக்கிறேன். நிறைய விசுவாசி நல்லா இருந்தவங்களை கீழே போயிட்டான். காரணம் என்ன? தவறான காரியங்களை கேட்டு அதையே நம்பி அதுக்கு ஆமேன் போட்டதனுடைய விளைவு தான் அது. இப்போ நீங்கள் நான் சொல்லியிருக்கேன், எதுக்கு தான் நீங்கள் ஆமேன் போடணும் அப்படின்னா வாக்கு தத்தங்கள் ஒன்றுக்கு தான் ஆமேன் போடணும். அப்போ பாடுகள் உபத்திரவங்கள் எதுக்கு வருது அப்படின்னா உங்கள் மேலே அழைப்புக்கு. அந்த ஆண்டவர் சொன்னார், உங்களை பகைப்பதற்கு முன்பாகவே என்னை பகைச்சிருச்சு. ஏன் அப்படின்னா உங்கள் மேலே அழைப்பு இருக்குது, தாமே தெரிந்து கொள்ளுதல் இருக்குது, வாக்கு தத்துவத்துக்கு உங்களுக்குரியதாக இருக்குது. இது நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிசாசு என்ன செய்கிறான்? உங்களை வேலை செய்கிறான். அவன் எதுக்கு விரோதமாக வேலை செய்கிறான்? வார்த்தைக்கு விரோதமாக வேலை செய்கிறான். என்றைக்கு நான் ஆசீர்வாதத்தை குறித்து பேச ஆரம்பித்தோனோ அன்றைக்கு எனக்கு ஒரு பேர் போட்டிருக்கானுங்க பட்டணத்தில். ஏன்னா நம்ம சர்ச்சிலேருந்தே பாதி பேர் காணாமல் போயிட்டான். ஒருத்தவன் சொன்னார், உங்கள்கிட்ட அன்பு இருக்குது ஆனால் சத்தியம் இல்லை அப்படின்னா. டேய், அது இருக்கிறதுனால அவனை உன்னையெல்லாம் அன்பு விடுறேன். அது இருக்கிற அறிஞ்சதுனால தான், கடவுள் யாருங்கிறத அறிஞ்சதுனால தான் உங்களெல்லாம் வச்சு எத்தனை வருஷம் உட்கார போதிச்சுக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றுமே செய்யாமல் உனக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்ச ஒருத்தனை பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய காரியங்களை தவறாக புரிஞ்சதுனால வர்ற விளைவு என்ன அப்படின்னு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். நான் சொல்கிறேன், இப்போ நான் பேசுகிறேன்னா கொஞ்சம் இன்னும் மேலான காரியங்கள் இருக்குது. நம்மளாம் அந்த பூமியில் ராஜாக்கள் மாதிரி வாழ அழைக்கப்பட்டவர். ஏங்க நீங்கள் கஷ்டப்படுற எது கஷ்டப்படுறீங்க? எந்த தகப்பன்ட்டே போய் கேளுங்க, என் வயிற்றுக்கு தான் கஷ்டப்பட்டு சொல்கிறீங்களா? இல்லை, நமக்குன்னு ஒரு பொண்ணை மனைவி, நமக்கும் பிள்ளைகள். நான் கஷ்டப்பட்டாலே என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கே இப்படி எண்ணம் வரும் பொழுது அவர் எதுக்கு சிலுவையில் பலியானார்? பரலம் கொண்டு போகிறதுக்கா? பரலம் கொண்டு போகிறது ஆட்டை அடிச்சுட்டு மேலே வந்து சேரான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் அவர் வந்து இவ்வளோ பாடுபடணும்? ஏன் அப்படின்னா ஏதேனில் எந்த ஆளுகையும் அதிகாரத்தை இழந்தானோ, எந்த தேவ சாயல் இழந்தோ அதையெல்லாம் திருப்பி கொடுக்கத்தான் கடவுள் நம்மளை அழைச்சிட்டு வந்தார். கடந்த நாட்களில் பெரிய போதகர் சொல்றார், அவருடைய சாயலாக மாறணும், அவருடைய சாயலாக மாறணும். அவர் கீழே கிட்டத்தட்ட 20-30,000 விசுவாசி இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னாலுமே பாருங்கள், நான் சொல்கிறேன், ஒரு நாளும் அவர் மாதிரி மாறணும் ஜோம் பண்ணி நான் மாறவே முடியாது. ஆல்ரெடி நீங்கள் யாரத்தான் இருக்கிறீங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ கடவுள் உங்களை எப்படி தான் வச்சுருக்காரு? அவருடைய சாயலை தான் வச்சுருக்கிறாரு. இந்த வெளிச்சம் இல்லாதனால தான் நமக்குள்ள மாற்றம் இல்லை. அதனால் அநேகருக்குள்ள சுயம் சாகலை, அநேகருக்குள்ள அவன் பெருமை சாகலை, வேறு மாதிரி கொஞ்சம் லேஸ் அப்படின்னு நம்ம ஆளுங்க அருவாளை மட்டும் எடுக்கும் வச்சா. புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம வாழ்க்கையில் சரியாக கடவுளை குறித்து அறிந்துக்கணும். அவள் எதுக்காக உங்களுக்கு உபத்திரம் பிரச்சனை அப்படின்னா உங்கள் மேலே இருக்க அழைப்புக்கு எதிராக.
நீங்கள் பெற்ற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாக இந்த வார்த்தை நிறைவேறிச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பகுதி பாருங்கள். உங்கள் தெருவில் நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா அந்த தெரு உங்களை கண்டிப்பாக பார்க்கும். நீங்கள் மோசம் போனாலும் அதையும் பார்க்கும். நீங்கள் நல்லா இருக்கும்போது அதை பார்ப்பான். எப்படி வாழ்க்கை வந்துச்சு, கடவுளை தேடி வருவான். நீங்கள் அவனுக்கு ஈஸியாக சுவிச்சு சொல்ல முடியும். அப்போ பவுல் போன இடங்கள்லாம் தேசங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள். கொஞ்சம் குறை எல்லாரும் திருவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். வேத வசனம் விருத்தி அடைந்தது, வேத வசனம் பெருகிற்று அப்படிங்கிறார். எப்படி வசனம் பெருகும் அப்படின்னா மனிதர் வார்த்தை அப்படியே விசுவாசித்தான் வாழ்க்கை மாறினது, ஏழ்மை மாறினது, வறுமை, தரித்திரம், கஷ்டம், நஷ்டங்கள், இழப்புகள், வியாதி எல்லாம் நீங்கிருச்சு. அப்ப சுவிசேஷம் போன இடங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றம். காரணம் என்ன? வார்த்தை விருத்தி அடைந்தது அப்படிங்கிறார். அவ ஜனங்கள் வார்த்தை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த வார்த்தை ஒவ்வொருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. மார்ட்டின் லூத்தர் என்ற மனிதர் ஜெர்மன் தேசத்துக்கு சுவிசேஷம் மூலம் கொண்டு போறார். அது மாதிரி தேசம் பாலான தேசமா இருந்தது. மார்ட்டின் லூத்தர் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒட்டுமொத்த ஜெர்மன் தேசமே தலைகளா மாறிடுச்சு. ஏன் நம்ம தேசம் மாறல? யோசிச்சு பாருங்க. 2006 வந்துச்சுங்க. இவன் ஏதோ சாமியை பார்த்த மாதிரி இயேசுநாதரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதான் பிரச்சனை. இப்ப எங்கேயோ நம்மால் தூங்கும் பொழுது சாத்தான் களைய வச்சுட்டான். நீங்க போய் எடுத்து பாருங்க. விதைக்கிறவன் நல்ல விதையின் உள்ள ஒரு மனிதன் தோட்டத்தில் தூங்கும் பொழுது சாத்தான் களைய வச்சுட்டான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம கேட்டதெல்லாம் தப்பு தப்பா கேட்டதனுடைய விளைவு தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது காண்டவர் கண்ணினை தொடப்ப கவலையை மாற்றுவான், கூட்டி கொண்டு வச்சுட்டு அதை காட்டு இதை காட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லி போட்டு அடிக்காத குறையா கொள்ளாத குறையா கொண்டதனுடைய விளைவு தான் அது இன்னைக்கு. அப்ப இயேசுவை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, நம்மளை குறித்து சரியான அறிவு இல்லை. அதனுடைய விளைவு தான் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம். அப்ப ஏன் இதையெல்லாம் வருது அப்படின்னா நீங்க உங்க மேல வச்சிருக்க அழைப்பை, உங்க மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல நிறைவேறக்கூடாது, வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற பிசாசு உங்களுக்கு விரோதமாக வேலை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களை பகைப்பதற்கு முன்பாக அவன் என்னை பகைத்தான் அப்படிங்கிற. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வார்த்தையை நீங்க உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை வேலை செய்யும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. வார்த்தை உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் எவரும் உங்களுக்கு வர்ற உயர்வை, மேன்மையை, ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. ஒரு காலத்தில் நான் பயந்துக்கிட்டே இருப்பேன், இப்போ நான் பயப்படுறதே கிடையாது. என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் எல்லாம் நடக்கும், நான் நம்புகிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சும்மா வரலங்க, சும்மா வரல. ஆண்டவர் பெரிய காரியம், இதெல்லாம் நமக்கு அந்த இடத்துக்கு வந்து பெரிய பெரிய காரியம். ஆண்டவரெல்லாம் முன்குறித்து அழகாக நம்மளை நடத்தி அற்புதமாக கொண்டாந்து. இல்லாட்டா நம்ம சவுத் காட்டு ஓட்டத்தில் ஓரம் சந்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்திருப்போம். அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் தன் திட்டத்தின்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஏன்? அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய வாக்கு. இப்போ இது காரியங்களை பாருங்கள். நீங்கள் எப்படி பேச பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 15:7-8 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். என்ன சொல்ல வராரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள். இப்ப நாம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே அவருக்குள்ள இருக்கிறோம். சொல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். இதுல எந்த மாற்றமே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு எங்கேதான் இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் அப்படிங்கிறார். எப்ப நம்ம வாழ்க்கையில எப்ப ஜெபம் கேட்கப்படும், எப்ப நம்முடைய வாழ்க்கையில அவன் கனி கொடுக்கிறதா இருப்பான் அப்படின்னா வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும், அதுல மாற்றம் இல்லை, என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படிங்கிறார். அவ வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் என்ன அப்படின்னா, கடவுள் என்னை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் யாரு அப்படிங்கிறத வார்த்தையை அறிந்து புரிந்து அந்த வார்த்தை என் உள்ளத்தில் நிலைத்திருக்கு அப்படின்னா, இப்ப இயேசுவின் தலைமையில் நான் சுகமானேன் அப்படிங்கிற வார்த்தை உள்ள வேணும்னு நினைச்சு அப்படின்னா வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது, பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது. என் தேவன் என் ஐஸ்வர்ய சமரா இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாச வார்த்தை உள்ள நாட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, அந்த வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் சொல்ல வேண்டியது இல்லை, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வார்த்தை நம்மளை நிலைத்திருக்கல அப்படின்னா, நமக்குள்ள ஏன் வார்த்தை நிலைத்திருக்கணும்? வார்த்தை உள்ள இருந்தா தான் விசுவாசம் வரும். விசுவாசம் கேட்பதனால் வருகிறது, கேட்பது தேவனுடைய வார்த்தை. நேற்று நாள் பாருங்களேன், சும்மா அப்படி சின்ன தட்டி பார்த்துக்கிருந்தேன். ஒரு பாயம்புலி பிரசங்கம் பண்ணார். என்ன? விசுவாசம் கேள்வினால் வரும். நீங்க கேள்வி கேட்கணும். ஜட்ஜு குற்றவாளியை கேள்வி கேட்பாராம். எப்படி? எனக்கு பக்கத்தில் இங்கே மாட்டல, சர்ச்சு குற்றவாளியை கேள்வி கேட்பாராம். கேள்வி கேட்டு அவன் கேள்வி சொல்லுவான், பதில் சொல்லுவானா, பதில் சொன்னது சரியான தீர்ப்பு கொடுக்க முடியுமா? எப்படி? நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி அவனா வீட்டுக்கு வந்தானா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது.
விசுவாசம் கேள்வினா நம்ம பைபிளில் போட்டிருக்கு. பொதுமொழி எடுத்து கேத்தலிக் மொழி எடுத்து பாருங்க, ஆங்கில பாருங்க, விசுவாசம் கேட்பதினால் வரும், கேட்பது தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறார். இப்போ தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் கேட்கும் பொழுது தான் உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும், வளர ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு பாடுகள் ஒருத்தரம் கேட்டு வச்சுங்க, உங்களை தொட நடுங்கிட்டு அனுப்பிங்கிற வழியே விசுவாசம் வராது. அப்போ நீங்கள் உங்களை பற்றி கடவுள் உங்களை எப்படி நேசிக்கிறாரு, உங்களை எப்படியெல்லாம் வாழ வைப்பார் அப்படிங்கிறத அதை கேட்க 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 விசுவாசம் பெருக, விசுவாசம் பெருக 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 வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் விசுவாசத்தில் எவையெல்லாம் கேட்டு அதெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள் அப்படிங்கிறார். அப்போ விசுவாசம் எப்போ வரேன், வார்த்தை உள்ளே இருந்தால் தான் விசுவாசம் ஆப்ரேட் ஆகும். எல்லாம் இருக்கு, சாவியை போட்டால் தான் கார் ஸ்டார்ட் ஆகும். அப்போ உள்ள வார்த்தை இருந்தால் தான் விசுவாசம் வேலை செய்யும். இல்லை உள்ள பயந்துக்கிட்டு வச்சுங்க, போய் அழுதுகிட்டு இருக்கலாம். நம்ம ஆளுங்க நினைக்கிறேன் கண்ணீர் விட்டோம்னா கத்தர் கேட்பாரு. இல்லை இல்லை இல்லை, கண்ணீர் விட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்ல கேட்க மாட்டார். அப்போ அழுகக்கூடாதா, அழுக வந்து அழுங்க, சும்மா வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கவலையில் போயிட்டு நினைச்ச கூடாது. அழுகவே ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, முதல்ல கவலைப்படாதா அப்படிங்கிறார், ஒன்றை குறித்து கவலைப்படாமல் அப்படிங்கிறார். அப்போ எப்போ கவலைப்படாமல் இருப்பீங்க அப்படின்னா, வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிற பொழுது தான் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இருக்கும் பொழுது எதை குறித்து பயப்பட மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, தைரியமாக இருப்பீங்க. அப்போ வார்த்தை நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படிங்கிறார். அப்போ ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னா தவறான புரிந்து கொள்ள பாருங்க. இப்போ ஐஸ்வர்யவனாலே தப்பு, ஐஸ்வர்யம் பணக்கார பரலோகம் போக முடியாது அப்படிங்கிற மனசை உள்ளே வச்சுக்கிட்டு, எண்ணத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நாம் ஆண்டவரை ஆசீர்வதின்னு சொன்னால் எப்படி ஆசீர்வதி நடக்கும் பாருங்க. விசுவாசம் வேலை செய்யாது. எண்ணங்கள் பூரா மனம் எண்ணமெல்லாம் வேற மாதிரி இருக்கு. பலவிதமான தவறான எண்ணத்தோடு கூட நம்முடைய எண்ணங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறது. ஒரு காலத்து அப்படித்தான் இருந்தேன். நான் போய் ஒருத்தர் கேட்டேன், ஏப்பா ஏதோ நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், என்னால் நெருங்கி தேவ சமூகத்தில் போக முடியல, என்னை குற்றப்படுத்திட்டே ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு காரியம் நல்லா ஆராய்ச்சி ஆண்டவர் நெருங்க நினைக்கிறேன், என்னால் முடியல, ஏதோ தடையாக இருக்கு நான் கேட்குறேன். அவங்க யாருமே எனக்கு பதில் சொல்ல தெரியலங்க. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுண்டாரு, ஒருத்தர் உவாசம் போடுண்டாரு, இப்படி தான் சொல்லிட்டு போனாங்களோ தெரியல. ஏன் அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, பணக்காரனானே தப்புன்னுட்டு இருக்கு. அப்போ ஆசீர்வாதமே தேவையில்லை, என்ன தேவை, பரலோகம் போகணும் அப்படிங்கிறான். ஆசீர்வாதம் அது யாருக்கு அப்படின்னு ஒரு பாஸ்டராக பாருங்க, ஆசீர்வாதம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிடையாதுங்கிறாரு. அடப்பாவி, அப்போ பிள்ளைங்கிற அதிகாரம் வாக்குத்தத்தம்லாம் நமக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய போதகர் நினைக்க, யாருன்னு சொன்னால் நீ தண்ணி குடிக்க மாட்டீங்க. அவர் சொல்கிறாரு ஆசீர்வாதம் பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு என்ன, அடி மிதியுமா நீர் போய் முதல்ல வாங்கிட்டு வரோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பிரச்சனை, வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை நிலைத்து நான் கேட்டுக்கொள்ளுவா. அப்போ நீங்கள் தவறானதை உள்ளே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணால் கேட்கப்படாது. இன்றைக்கி நம்மளும் கூவி கூவி பார்க்குறான்னு எழுப்புதலை அனுப்புமா, வரவே வராது. முதல்ல நீ எழும்பணும், நீ சரியாக கடவுளை அறிஞ்சுக்கொள்ளணும், நம்ம யாரும் தெரியணும், நாம் முதல்ல வாழணும், சுவிசேஷம் மக்களை வாழ வைக்கணும். வாழ வச்சா எங்கே போவோம் எல்லாரும், நாம் எழும்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாரும் நம்மளை பின்பற்ற ஆரம்பிச்சிடுவான் பாருங்க. அப்போ கிறிஸ்துவனால எல்லாம் பயப்படுறான், ஏன்னா இவனுக்கு போனால் இருக்கிறதும் போயிடும் அப்படின்பா. அப்படி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அதுக்காக நம்மளை கடவுள் அழைக்கலை. நீங்கள் யாரும் இழக்கக்கூடாது, நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. நாம் அந்த பூமியில் சுகமாக மகிழ்ச்சியாக கர்த்தரை நாம் மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்கணும். நாமே அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை நிலைத்து கேட்டுக்கொள்வதுவோ கொடுக்கப்படும் அப்படிங்க. அப்போ தவறான எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணினா கிடைக்காது. அப்போ என்ன வேணும், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பற்றி என்ன சொல்லுது, கர்த்தர் யார் அப்படி அந்த அறிவு அந்த வார்த்தை உள்ள இருந்துச்சு அப்படின்னா அது எனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும், நான் கேட்பேன், கொடுக்கும். அடுத்த வருஷம் சொல்றாரு, 8வது வருஷம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். நல்லா கவனிங்க, வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் ஜெபம் மட்டும் கேட்கப்படாத சொல்ல, அடுத்து நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவோட வாழ்க்கை மாற்றம் இல்லை தெரியுமா, நான் யாருங்கிறது நமக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ நம்ம நினைக்கிறோம் இது தெரியாமையே என்னை மாற்றும் சொல்லிட்டு அதோட மறுபடியும் பழைய மனுஷன் மாதிரியே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். இப்போ நான் யாரு அப்படிங்கிற பைபிள் போதிக்குது பாருங்க. இப்போ அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த வார்த்தை உள்ள நிலைத்திருந்தால் தான். நான் கிறிஸ்துவுக்கு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவெல்லாம் ஒளிந்தன அப்படிங்கிற வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கிற பொழுது நான் புது சிருஷ்டிக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வேன். இல்லாட்ட பழைய மனுஷன் மாதிரி ஊழ சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேங்கிற வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்கிற பொழுது தேவன் எப்படி அப்படி வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் உலகில் இருக்கிறேன். நாம யோவான் 1:4 சொல்றாருல, அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கு அப்படின்னா இயேசுவை போலவே நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன்.
அப்ப என்ன வார்த்தை உள்ள இருக்கோ அதான் எனக்கு அவுட்ல வெளியே வரும். அப்ப வார்த்தை என்ன சொல்லுது, அதை நீங்க உள்ள விசுவாசித்து அதை நிலைத்திருக்கிற பொழுது, வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருக்கிற பொழுது, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் ஒரு தலைமுறையால் சுகமாயிருக்கிறேன், அவர் ஐஸ்வர்யம் ஆக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தை நிலைத்திருக்கிற பொழுது கேட்கிறது மாத்திரம் கிடைக்கும் அல்ல, அடு சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். எப்ப வாழ்க்கை மாறு நம்மளால நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆமீன், இந்த ஆராதனை முடிவில், இந்த உபவாசத்தின் முடிவில் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் என்ன, கனி கொடுக்கிற வாழ்க்கை வரப்போறீங்க அப்படின்பா. ஒரு வயலும் போன மாட்டான். கனி பொத்துன்னு விழுகவே விழுகாது. எந்த அளவுக்கு வார்த்தையை நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உள்ளுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நானும் இதில் ரொம்ப பார்த்து ஏமாந்துருக்கிறேன். ஏன்னா ஆவின் கனி அப்படிங்கிறத பேசிவிட்டு அன்பை பற்றி பேசுவாங்க. பேசி முடிச்சு அன்பு என்ற கனி இப்பொழுது இறங்கி வருகிறது, சகோதரி இறங்கி வருது. வீட்டில் போய் பேயானிப்பா. ஏன்னா பேசின ஊரம் அன்புலாட்டினா வம்பு வரும், அன்புலாட்டினா அது வரும், அன்புலாட்டினா அப்படி இப்படி தப்பாக சொல்லி போட்டுட்டு இப்போ அன்பு இறங்கிலாம் வராது. அன்பு வார்த்தை உள்ள இருக்கும் பொழுது அது என்ன செய்யும், மிகுந்த கனிகளை கொடுக்க வைக்கும். அப்போ எனக்குள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். இருதயத்து நிறைவுள்ள தான் வாய் பேசும். உள்ள என்ன இருக்கோ அதான் எனக்கு வெளியே வரும். அப்போ ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் ஜெபம் பண்ணிக்கிட்டு போனால் நடக்கவே நடக்கும். அப்போ முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்து அந்த வார்த்தை நிலைத்திருக்கும் பொழுது கேட்கிற எல்லாவற்றையும் நாம் லெகுவாக பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமில்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளே உண்டாகும். நல்ல சுகத்தோடு எப்பொழுதும் நல்ல படுத்தா கூட நல்ல நிம்மதியாக நீங்கள் தூங்கணும். ஆமே, கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். என்னால் இந்த கழுதையை குறித்து நான் கேட்டேன். கழுதை நம்ம நினைக்கிற கழுதைன்னு நினைக்கிறோம், ஆனால் தேசத்து கழுதைங்கிறது ஒரு பெரிய ஒரு மதிக்கப்படத்தக்க ஒரு பொருள் கடவுளுடைய பார்வையில். அப்படி தான் சொல்கிறாங்க. ராஜாக்கள் எல்லாம் அதில் தான் ஏற்றி கொண்டு வர்றாங்க. எப்படி சொல்கிறா பாருங்களேன், குதிரையை காட்டிலும் ஒட்டகம் விலை கூடவான், ஒட்டகத்தை காட்டிலும் கழுதை விலை கூடவான். நம்ம நினைக்கிற கழுதை அப்படின்னு, கழுதை எல்லாமே அதனுடைய அம்புட்டு கழுதையில் அம்புட்டு காசுங்க. கழுதை பால் இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு போகுது தெரியுமா? ஒரு 100 மில்லி 1500 ரூபாய் என்னமோ நினைக்கிறது. 100 மில்லி நீங்கள் பேசாமல் இன்னும் 10 கழுதை வாங்கி விட்டின்னு வச்சுங்க, அருமையான வருமானம். கேரளாவில் இப்போ அமெரிக்காவில் ஒரு ஐடி மாதத்தில் எத்தனையோ லட்சம் சம்பளம் வாங்கின மனுஷன் 100 கழுதை வச்சுருக்கிறான். வந்து கேரளாவில் இடத்த வாங்கி போட்டு 100 கழுதையை மேய்க்கிறான். கழுதை பால் ஒரு 100 மில்லி 1500 என்னமோ ரேட் நினைக்கிறது. 100 மில்லி கழுதை பால் எப்படி போயிருக்கு பாருங்க. அந்த அதனுடைய சாண காசு. நம்ம தான் கழுதைன்னா பிள்ளைகளை பார்த்து மற்றவங்களுக்கு கழுதை அப்படிங்கிறோம். இஸ்ரேல் தேசத்தில் கழுதை மதிப்புக்குரியது. ஏன்னா ராஜாக்களை அதெல்லாம் ஏற்றி கொண்டு வருவாங்க. இந்த மிருகங்கள்லேயே விலை உயர்ந்ததுன்னா கழுதை. அப்போ கடவுள் அதுக்கு தான் அவ்வளோ மதிப்பை கொடுத்து வச்சுருக்கிறாரு. சரி, அதை பற்றி ரொம்ப நம்ம தெரியலை. அப்போ நம்ம நினைக்கிறோம் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க. ஏசுனார் கழுதையில் போனால் ஒருத்தன் கேட்டான், ஏசுனாரே கழுதையில் போனால் உனக்கு கார் தேவையா அப்படின்னா. அப்போ அவர் சொன்ன யார் எனக்கு என்ன, அவர் அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரங்க கஃப்லோ டாலர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கெப்பேட்டி எடுக்கிறான். ஏசுனார் கழுதையில் போனார், நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸில் போகிறீங்களா அப்படின்னு. ஏசுனார் இன்னைக்கு பிறந்ததானே அவர் ரோல்ஸ் ராய்ஸ் தான் போயிருப்பார். அவர் அன்னைக்கு பிறந்தப்போ கழுதை தான் பெருசு. இன்னைக்கு அவர் இருந்தால் ரோல்ஸ் ராய்ஸ் போடா அப்படின்ட்டு போயிட்டார். ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸில் போகிறீங்க, என்ன ஃப்ளைட் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் சாதாரண காரியம்யா. வீட்டில் போய் கண்ணை கழுவிட்டு ஏசை 54 எடுத்து வாட்சி பாருங்கள். புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு வரப்போகிற வீடு எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி இருக்கு. அடுத்து சொல்கிறாரு, இதெல்லாம் நான் கொடுக்குற நியாயமான காரியம் அப்படிங்கிற அவரே சொல்கிறார். நான் கொடுக்குற நியாயம், ஏன்னா எங்கள் அப்பா ஐஸ்வர்ய சமணரியா. அப்போ இந்த பூமியில் நீங்கள் அப்படி தான் வாழணும். நீங்கள் ஏழையாக இருந்தால் தான் அவருக்கு அவமானம். நீங்கள் எல்லோரும் ஐஸ்வர்யம் வாழணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேறக்கூடாங்கிறதுக்காக தான் பிசாசு தவறான காரியங்களை மக்கள் மத்தியில் போட்டு விட்டான். சபைக்கு வர்றாங்க, ஆனால் கடவுளை கூட தவறான பாருங்களேன். கர்த்தர் அடிப்பார் அப்படின்மா, கர்த்தர் தண்டிப்பாருமா. அவர் அடிக்கிறவரும் அல்ல, தண்டிக்கிறவரும் அல்ல, தீமை செய்கிறவரும் அல்ல, தீமை அனுமதிக்கிறவரும் அல்ல. அவர் எல்லா எப்படி நன்மையான எந்த ஈவும், எல்லாம் சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாற்றுமையும் யாதொரு வேற்றுமையும் இல்லை அப்படிங்கிறார். மாறுதலும் இல்லை, யாரும் வேற்றுமை இல்லை. அப்ப அவர்கிட்ட இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை செய்கிறாராம் உதிக்க பண்ணுகிறவர், மழையை பெய்ய பண்ணுகிறவர். அப்ப எல்லா தீமை செய்யறவனுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் உனக்கு எப்படி தீமை செய்வார், உங்களை எப்படி அடிப்பாரு? லக்கின்ஸ் போட கத்த காலை ஒடிப்பாருமா.
அதுக்கு 4 கிளை உட்காந்து ஆமேன் வா, முதல்ல அவ காலம் தான் ஓடி தப்பு மீன் போட்டு தான் நிறைய பேர் பொண்ணுமெல்லாம் போயிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை கொடுத்த காரியங்களை சரியாக அறிந்து அந்த வார்த்தை நிலைத்திருக்கிற பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டா. அவ பிசாசு எதற்காக உலகத்தில் பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேலே இருக்க அழைப்பு நிறைவேறக்கூடாது. நீங்கள் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தின் சொந்த நீங்கள் யார் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க, அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேறக்கூடாது. அதனால் உங்களை பகைப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னை பகைத்தான், நான் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கேன். அந்த வார்த்தைக்கு விரோதமாக தான் பிசாசு வருது. எப்படி சொல்கிறா பாருங்களேன், மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை வாங்களேன், 13:18 வாசிங்க. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளு. இப்போ இந்த 13ஆம் அதிகாரம் வரும்பொழுது ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கிறேன். 13ஆம் அதிகாரம் வரும்பொழுது இயேசு அநேக உவமைகளை குறித்து பேசுகிறார். ராஜ்யத்தின் ரகசியங்களை உவமைகளாக பேசுகிறார். அதில் முதலாவது உவமை என்ன அப்படின்னா, அந்த விதைக்கிறவனுடைய உவமை. இப்போ விதைக்கிற ஓமையை சொன்ன உடனே கேட்குறாங்க, அப்பா என்ன ஒரு ஓமையை பேசுகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் காணும்படியாக அவங்களுக்கு கண்டும் காணாது கேட்டு உணராக இருக்கும்படி அவங்களுக்கு ஊமையாக பேசுகிறேன் அப்படிங்கிற, ஊமைகளாக பேசுகிறேன் அப்படிங்கிற. இப்போ அப்படி வரும்பொழுது பின்னாடி வரும்பொழுது அந்த ஊமையினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இயேசு விளக்குறாரு பாருங்க. வாசிங்க 18. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து, நல்லா சொன்னீங்க, ராஜ்யத்தின் வசனம் அப்படின்னா இது யாருடைய வார்த்தை? தேவ ராஜ்யத்தின் மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற, ராஜ்யம் தன்னுடைய வார்த்தையை மனுக்குளம் எப்படி இருக்குங்கிற வார்த்தை பேசுது. இப்ப ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். எதுக்கு பிசாசு வரணும் அப்படின்னா, வார்த்தை உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டக்கூடாது. விதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, வேர் ஊன்றிச்சு அப்படின்னா, அந்த வார்த்தை வளருவதை எந்த கொம்பனாலும் தடுக்கவே முடியாது. அதனால பிசாசு நல்லா தெரியும், வார்த்தை மனுஷன் எதனால தான் வாழ்வான்? அப்பத்தினால இல்லை, வார்த்தையினால தான் வாழ்வான். எல்லாத்தையும் வார்த்தையினால உண்டாக்கினா அவனுக்கு நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிங்க, ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரம் வரும் பொழுது நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஆண்டவர் உண்டாக்கி 7 நாளில் உண்டாக்கி 10ஆவது நாளில் பிசாசு வந்து இல்லை, பல அட்டம் அடிச்சு பார்த்துருக்கான். சொல்றாங்க வேத வல்லுநர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, பல முறை ஆதாமும் ஏவாளோட போராடி பார்த்து தோத்து போய் தான் கடைசி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான். என்ன வழி? அவளோடு கூட சம்பாதிக்கிறான், பேசுறான். பேச வச்சு வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்யலாம், பாவம் செய்ய வச்சு அந்த பாவத்தை சொன்ன வாயால் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள வச்சு தான் மனுஷகுலத்தை மோசம் போகிறான். சும்மா வேலை செய்யலை. ஒரே நாளில் 7 நாளில் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார், 7ஆம் நாள் தூங்கி இருந்தார், 10ஆவது நாளில் பிசாசு வரல. பல ஆண்டுகள் சொல்கிறாங்க, பல ஆண்டுகள் கடந்து போய் அட்டம் அடித்து பார்த்துருக்கான், எப்படி இவனை தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி. கடைசியாக கண்டுபிடிச்ச ஒரு வழி என்ன அப்படின்னா, ஆண்டிக்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தான். ஆண்டி வாயை திறந்து பேசுனான், அவன் புசிக்கவும் கூடாது தொடவும் கூடாது, நீ சாப்பிட்டீங்கன்னா அவரை மாதிரி ஆயிடுவேன். ஆஹா, அப்போ தான் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது, பார்க்கறதுக்கு ஆசையாக புசிக்கிறதுக்கு இன்பமாக இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கி விட்றான். இறக்கி விட்டு அவன் 2 பேரும் சாப்பிட வச்சுட்டு அப்புறமா சொல்கிறான், நீங்கள் பாவி, நீங்கள் நிர்வாணின்னு சொல்லிட்டான். அவன் பேசுனதை இவன் பிடுங்கி இவன் பேசி இவன் வஞ்சிச்சு கடைசி வார்த்தையை சொல்லி அவங்கள குழப்பி விட்டான். நீங்கள் நிர்வாணி, பாவி அப்படின்ட்டான். ஆண்டெல்லாம் முடிஞ்சு வச்சு பாவி ஆகிட்டான். இப்போ மனுஷனுக்கு தேவன் கடையில் பிரிவினை உண்டாயிடுச்சு. அப்போ பிசாசுக்கு தெரியும், வார்த்தை உள்ளே போயிடுச்சு. அப்படி தேவனுடைய வார்த்தை மனுஷனை வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை வெறுமையா திரும்பாது, நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்ன சொல்றாரு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒன்று தர என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. அப்ப எல்லா வார்த்தையும் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும்னு பிசாசு உங்களுக்கு தெரியலையா, அவனுக்கு தெரியும். அதனாலதான் கேட்ட உடனே பொறுக்கிறது தெரியும். சொல்லுது, கேட்ட உடனே என்ன செய்யறானா, வசனத்தை பறித்து போடுகிறான். உங்கள்கிட்ட இருந்து வேன் சொல்லுது, நீங்கள் உணராத இருக்க உள்ளது. இப்ப நான் என்ன சொல்றேன், கேட்டு நீங்க உணரணும். அல்லது நீங்க வாயை திறந்து கர்த்தரின் மேய்ப்பனாக நான் தாழ்ச்சி அடையேன், என் நாடு எனக்கு என்ன குறைவு அப்படிங்கிற சொல்லி 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 என் வாழ்க்கையில குறைவே இருக்காது அப்படிங்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள அந்த வார்த்தை உங்களுக்கு நிலைச்சதுக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா குறையெல்லாம் நீங்க ஈஸியா ஊதிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, வார்த்தை விதைக்கப்பட்ட உடனே என்ன செய்யறான், ஓடி வந்து பறிக்கிறதுல கவனமா இருக்கு. ஏன்னா விட்டுட்டோம்னா அவனுக்கு ஆபத்து. விட்டுட்டோம்னா நீங்க நல்லா மாறிடுவீங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், ஜெபம் கேட்கப்படும், வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னா பாருங்க எல்லாமே மாறிடும். அது அவனுக்கு தெரியும். அதனால என்ன செய்வான், கிறிஸ்தவர்கள் எப்போதுமே இப்படித்தான் இருக்கணும் அவருக்கு வச்சிருக்கான். அதனால அவர் தேவ ஆண்டவர் நல்ல விதைய, தோட்டக்காரன் நல்ல விதையை விதைச்சான். ஆனால் பிசாசு களைய வச்சு விட்டான்.
அப்போ இங்கே சொல்றார், முதல் உவமையில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை என்ன செய்யறான், வந்து பறித்து விடுகிறான். அவர்கள் யார் அப்படின்னா வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். அப்போ வார்த்தையை கேட்டு முதல்ல நீங்கள் உணரணும், இப்படி இருக்க என்ன ஏது. நான் பாருங்க பல முறை கல்லறைக்கு போகிறப்பெல்லாம் பார்த்துருக்குறேன், என்னடா சம்பவிக்குது, எல்லாரும் சின்ன சின்ன வயசில் மறைச்சிருக்கிறாங்களே. இதெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி. வாழ்க்கையில் என்ன நடக்குது, இயேசுவை தேடி நல்லா இருந்தும் கீழே போயிட்டாங்க. ஏற்கனவே கீழே இருக்கிறவங்க எவனும் மேலே வந்த மாதிரி தெரியல, எல்லாம் ஆடினே நார்மலாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க எல்லாரும் செல்வ செழிப்பா, மனைவி பிள்ளைகள், ஆஸ்தி ஐஸ்வர்யம், வீடு அரண்மனை தோட்டம். எப்படி இந்த இவங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படி ஏன் அப்படின்னா ஒரு கேள்வி. இதனுடைய விடை தான் இப்போ எனக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை நிறைவேறத பிசாசு என்ன செய்ய விரும்புறதில்ல. அதனால தான் நம்ம ஆளுகளை கொண்டே தப்பு தப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறான். வாக்குத்தத்தை நிறைவேறன்னா நீ செய்ய வேண்டியது என்ன, கதை முடிஞ்சு, உங்களால் முடியாது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்பணும், அவ்வளோதான். வேறு சில வாக்குத்தங்களாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று. அப்படின்னு என்ன, பிதா ஆம்னு சொல்லி வச்சுட்டாரு, வார்த்தையை வச்சுட்டாரு, ஆம் அப்படி நடக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஆமேன்னு சொல்லணும், அவ்வளோதான். அப்போ வாக்கு நம்ம ஆளுங்க வருஷம் வருஷம் வாக்குத்தை எடுத்துக்கிட்டு, மாதம் மாதம் வாக்குத்தை எடுத்துகிட்டு இந்த வாக்குத்தை நிறைவேற்ற ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படின்னா ₹1 கேட்கறது இல்லை. இவர் 3 சொல்லுவார், அப்புறம் அடுத்த வாரம் 7 சொல்லுவார், அப்புறம் அடுத்து பெரிய பெரிய பாடல்கள் வந்தால் இன்னும் 10-12 சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கடக்க முடியும். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், வாக்குத்தை ஆம் என்றும் ஆமேன் என்று. பிசாசுடைய வேலை என்ன, விதைக்கப்பட்ட வசனத்தை பறிக்கணும். 2வது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள அடுத்த ஒரு அட்டம் அடிக்கிறான். வசனம் கேட்ட உடனே கற்பாறை யார் அப்படின்னா சொல்றாரு, சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலமாக நிலைத்திருப்பான் அப்படிங்கிறார். இவன் வார்த்தை விழுந்த உடனே ஒரு அட்டம் அடிச்சு பார்க்குறான், பறிக்கிறான். உணராதுக்கு பொழுது யோசனை இல்லாமல் போகும்போது என்ன ஆயிரும், அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா 2வது அட்டம் அடிக்கிறான். என்ன அது அப்படி, அவனை சந்தோஷம் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் வேறு கொள்றதில்லை. அப்படின்னா மறுபடியும் அந்த வார்த்தையை தியானிக்கிறதில்ல, கேட்கறதில்ல, பேசுறது கிடையாது, தப்பு தப்பாக பேசுறது. அவன் சொல்கிற அந்த காரியங்களை கேட்டு நீங்கள் மறுபடியும் வசனத்தை பேச 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 என்ன செய்யும், வார்த்தை உங்களுக்குள்ளே போய் முதல்ல வேறு கொள்ள ஆரம்பிக்கும். இப்போ வேறு கொள்ளாத முடிய என்ன செய்யறான், பாட்டு சொல்ற வசனம் சொல்ற பாருங்களேன், தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலமாக நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவங்கள், பிரச்சனை. எதுக்கு நிமித்தம் உபத்திரம் வருது, எதற்காக பாடுகள் அப்படின்னா வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடல் அடைவான். அப்ப எதுக்காக நம்ம வாழ்க்கையில உலகத்தில் நமக்கு உபத்திரம் அப்படின்னா வசனம் உங்க வாழ்க்கை நிறைவேறக்கூடாது. அப்ப வசனத்தின் நிமித்தம், வார்த்தை நீங்க ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்கு பிரச்சனை வருது. அப்ப வேறு கொள்ளாட்டல அப்படின்னா பிரச்சனை வரும் பொழுது முடிஞ்சு போயிடும். வார்த்தை விட்டுருவோம், பிரச்சனையை பார்த்துருவோம். நிறைய பேர் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கனால தான் வாழ்க்கையில் மேலே வர முடியல. பிரச்சனையை பார்க்குற வரைக்கும் வெற்றி பெறவே முடியாது. அதனால் சொல்கிறாரு, எப்போவுமே காண்கிறவர்கள் அல்ல காணக்கூடாது நோக்கி இருக்க. நமக்கு காண்கிற பிரச்சனை மேலே கண்ணை வைக்கிறத விட்டு காணக்கூடாத மேன்மை, வெற்றி, ஆசீர்வாதத்து மேலே கண்ணை வைக்கணும். அப்போ சொல்கிறாரு, 2வது வேறு கொள்ளாதனாலே உபத்திரவம், வசனத்து நிமித்தம் பிரச்சனை வரும் பொழுது இடல் அடைகிறான். 3வது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்க வசனத்தை கேட்கிறான், உலக கவலை ஐஸ்வர்யத்தை மயக்கும் வசனத்தை நெருக்கி போடுகிறனால் அவனும் பலனற்று போகிறான். இன்னொன்று பார்க்குறான், சரி துன்பத்தெல்லாம் தாங்கி பொறுத்துக்கிட்டு இருக்கிறான். அடுத்து பிள்ளைகள், குட்டிகள், அப்படி பிள்ளைகள் வளரும் பொழுது படிப்பிற காரியங்கள், திருமண காரியங்கள் அல்லது மேலே வரும் பொழுது நம்மளும் வாழ்க்கை எப்படி இருக்குமே, உலக கவலைகள், அது அவனமாக நம்ம இல்லை அப்படின்னு சொல்கிற மற்றவர்கள் தானே காரியங்கள், பொல்லாத சிந்தைகள், இச்சைகள், இதெல்லாம் என்ன செய்யும், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணக்காரன் ஆகணுங்கிற விருப்பம். பணக்காரன் ஆகக்கூடாது, பணக்காரன் ஆகணும்னு அவர் விருப்பம். நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரனை பணக்காரன் ஆக்கியிருக்கா நம்பணும். பணக்காரன் ஆக பிரயாசப்படக்கூடாது. ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மதிகட்டில் கேட்டில் விழுவாங்களாம். ஆனால் கர்த்தரை ஐஸ்வர்யன் ஆக்கியிருக்கிறேன், நான் ஐஸ்வர்யன் இருக்கிறேங்கிற வார்த்தையை விசுவாசித்து வரும்போதுங்க, அப்போ பெரும் போராட்டம் ஒன்றுமே இல்லை, நீ ஒரு நாள் வீழ்ச்சி உடைய மாட்டீங்க. அப்போ இங்கே சொல்கிறாரு, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தை மயக்கவும் வசனத்தை நெருக்கி போடணும். அப்போ தேவையற்ற காரியங்களை இன்றைக்கி நம்ம நிறைய வலைதளங்கள் வந்துருச்சு, அதெல்லாம் நிறைய பார்க்குறோம், கொள்கிறோம். அந்த மாதிரி காரியங்கள்லாம் கேட்டு கேட்டு வார்த்தையை நெருக்கிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம இருதயத்தை மற்றவங்களுக்கு இந்த கசப்பு, வைராக்கியம், கோபம், பொறாமை, எரிச்சல் அது இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ வார்த்தையை பேச பேச இதெல்லாம் அவங்கள விட்டு அப்புறமாகிடும். வார்த்தையை பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே இருக்கிற இந்த குறைகளெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும்.
அவள் கவலைக்கும் வேதனைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஐஸ்வர்யம் மயக்கத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் இடம் கொடுக்கும் என்ன செய்ய வசனம் வேலை செய்யா. அப்போ உங்கள் இருதயம்தான் ஜீவ ஊற்று, வாழ்வு தருகிற ஊற்று உங்கள் இருதயம்தான். அப்போ உங்கள் இருதயத்தை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கிறேன்னு எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படிங்கிறார். அப்போ வாழ்வு இங்கே இருந்தால் வருது, மேலேருந்து இப்படி வர்றதில்லை, இங்கே இருந்தால் அவர் கொடுத்துட்டாரு. இதை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா இது என்ன செய்யும், உங்களை வாழ வைக்கும். அப்போ உலக கவலை ஐஸ்வர்யத்தை மயக்கமும் நெருக்கிப்படாதபடி மற்றவங்களை குறித்தான கசப்பு வெறுப்புகள் உங்கள் மேலே உங்களை நெருக்கிப்படாதபடி அதையெல்லாம் உதறி தள்ளிடணும் சொல்கிறாரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. அப்போ உங்கள் இருதயம்தான் நல்ல நிலம். இந்த இருதயத்தில் இந்த வார்த்தையை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அது உள்ளே விழுந்து நாட்கள் வரும்பொழுது தன் காலம் வரும் பொழுது தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற பச்சையான மரத்தை போல உங்களை வார்த்தை வைக்கும். நீங்கள் ஐஸ்வர்யனாக முடியாது, வார்த்தை உங்களை ஐஸ்வர்யனாக்கும். அப்போ வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது இந்த வார்த்தை தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான கீ. இதை நீங்கள் போடணும், இதை ஆப்ரேட் பண்ணணும். அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ 30, 60, 100. அப்போ ஏன் உலகம் நமக்கு எதிராக நிற்குது அப்படின்னா உங்கள் மேலே இருக்க அழைப்பும் அபிஷேகமும் பெருசு. கடவுள் உங்களுக்கு வாக்கு தத்தாரு, எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்துருக்கேன். அவர் தான் வார்த்தை. இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள்லாம் யார், நானா யார், வாக்கு தத்தின் பிள்ளைகள். அப்போ இந்த வாக்கு நிறைவேறிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த முத்துநகரம் உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நம்ம பிரயாசம், அதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இது அவனுக்கு தெரியும், வார்த்தை அவனை வாழ வச்சிரு, வாழ்ந்துட்டானா எல்லா பேரும் பின்னாடி போயிடுவாங்க. அதனால் வசனத்துக்கு விரோதமாக வேலை செய்வான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறனே, பிரச்சனை உங்களுக்கு எதிராக இல்லை, நீங்கள் கேட்குற சத்தியத்துக்கு எதிராக. இப்போ நம்ம மேலே அப்படி தான் போயிச்சுக்கிட்டு இருப்பான். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல சுகமாக பலனாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அந்த பூமியில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் வாழனாமே. அதைத்தான் உங்கள் வாயில் பேசணும், அதுதான் உங்கள் காதில் கேட்கணும், அதுதான் உங்கள் உள்ளத்தில் போக. அது உள்ளத்தில் போகும் பொழுது வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நீ கால் மேலே கால் போட்டு ஹஹா என்பேன். பாரு, கடல் கொந்தளிக்குது, ஆண்டவர் படுத்துருக்கிறாரு, இவங்க பதறாங்க. அவர் கூட எழுந்திரிச்சு சத்தம் போட்டுட்டு சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் எங்கேன்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு தெரியும் இந்த கடல் கொந்தளிப்பு என்ன செய்ய முடியும்னா சேதப்படுத்த முடியாது. அப்போ உங்களுக்குள்ள இந்த வார்த்தை உள்ளரிச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் வர்ற எந்த வியாதி பலவீனம் கொள்ளனை புதுசு புதுசாக அவுத்து விடுவாங்க. வியாதி நம்ம இன்னைக்கு எல்லாம் வரும், பஞ்சம் பசி எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியும். உலகத்தில் வேணால் பஞ்சம் இருக்கலாம். நம்ம ஆளு சொல்லுவாங்க, உலகம் பஞ்சத்தில் வரப்போ உலகத்தில் தான்டா பஞ்சம், எனக்கு பஞ்சம் வர, நான் யார், நான் உலகத்தை அல்ல. ஆண்டவர் சொல்ற, நீ உலகத்தை அல்ல, உலகத்தில் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படி நம்ம யார், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நான் ரேஷன் கடையில் போய் நிற்கிறோம் அல்ல, இந்த உலகம் ரேஷன் கடைக்கு போய் நிற்கும், நான் அங்கே போய் நிற்க வேண்டியதில்லை. அப்போ கஷ்டப்பட்டாங்க, நீ அதே பார்த்துக்கிட்டு அங்கே தான் நிற்பிய. நான் யார், உலகத்தான் அல்ல, உலகத்தில் தான் ரேஷன் கடை, உலகத்தில் வியாதி. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள். நான் இருளுக்குரியவன் அல்ல, நான் பகலின் பிள்ளைகள். இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த இருள மக்கள் வேலை செய்யாது. உலகத்தில் உள்ளவங்க தான் வியாதி, உலகத்தில் உள்ள தான் பிரச்சனை, உலகத்தில் தான் சாவு. நமக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவர் இருக்கிறோம், நாம் இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போய் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கதற வேண்டியதில்லை. ஆமாம், கண்ணீர் விட வேண்டியதில்லை, வியாதியோடு எனக்கு போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்த வியாதி இங்கே வந்துருச்சு, இங்கே வந்து அங்கே வந்துருச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது. சொல்ல, எகிப்தியர் வர பண்ண வியாதிகளில் ஒன்று எனக்கு வராது. நானா சொன்னேன், வசனம் சொல்லுது. இதை தூக்கி உள்ள ஓட்டிங்க அப்படின்னா ஒரு வியாதி உங்களை வராது. ஆமே சொல்ல, நான் நீதிமான், என் எலும்புகளை கர்த்தர் காப்பாற்றுவார், என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், என் எலும்புகளை புஷ்டியாக்குவார். இது வார்த்தை தானே. அப்புறம் என்ன கை வலிக்குது, பக்கவாதம் கேட்கவாதம் ஒன்றும் வரக்கூடாது. ஹார்ட்டில் அட்டாக்குண்டாக்கி இங்கே பிரெயின் அட்டாக்குங்கிறாங்க. புதுசு புதுசாக வியாதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் வசனம் சொல்லுதுங்க, நீதிமானுடைய எலும்புகளை காப்பாற்றுவார், நீதிமானுடைய எலும்புகளை ஒன்று முறிக்கப்படுவதில்லை, நீதிமானுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எப்படி இருக்கு பாருங்க, எலும்புகளை நினமுள்ளதாக்குவாராம். அப்போ இதெல்லாம் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏது. அப்போ உள்ளே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்படிங்கிற. அப்போ வார்த்தை தான் எனக்கு ஆரோக்கியம், வார்த்தை தான் எனக்கு செழிப்பு, வார்த்தை தான் எனக்கு மகிழ்ச்சி. அவன் சொல்கிறான் பாருங்க, வேதம் என் மனமகிழ்ச்சி யாராவது இருந்தால் துக்கத்தில் எனக்கு செத்து போயிருப்பேன் அப்படிங்கிறான். வார்த்தை தான் எனக்கு மனமகிழ்ச்சி. வார்த்தையை வாசிக்கிற சிரிக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். வார்த்தையில் மகிழ்ச்சி அடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வார்த்தை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் விட்டு பொழுதோட போடா
இவ்வளோ பெரிய செல்லு, ஒன்றுக்கு 3 சிம்மு உள்ளே சொல்லிவிட்டு மாற்றி 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 இந்த நட்டு காலையில் ஒன்று, அந்த நட்டு, அந்த நட்டு காலையில் இந்த நட்டு. காலையில் காப்பிடி சோறு, அதே மத்தியானத்துக்கு நைட்டு வச்சு ஒப்பேற்றி விட்டு பொழுதோட செல்ஃபோனில் சிட் ஆகிடக்கூடாது. என்ன புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நம்ம நாட்கள் சார் புறஜாதிக்கு முன்பாக ஞானமாக இருந்தது காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கிறார். அப்போ சரியாக வார்த்தையை அறிந்து புரிந்து பேசி நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? வெற்றியாக வாழணும். ஆமே. என்னுடைய ஆசையெல்லாம் நான் நம்புகிறேன், ஏராளமான ஒட்டகங்களும் மீதியான எப்பா தேசத்து வேகமான ஒட்டகங்களும். அப்படி நான் சொல்கிறேன், ஏராளமான கார்களும். அதுக்கு தான் முன்னாடி இவ்வளோ பேர் எனக்கு அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் நம்ம விட்டு தான் ஒன்றுன்னா முன்னேறி போவோம். புரியுதா? இந்த ரகசியம் பெரியுது. நான் என்னை பற்றியும் இடத்தை பற்றி சொன்னேன். சரியா? சரி. அப்போ ஏராளமான ஒட்டகங்கள் மீதியான எப்பா தேசத்து அப்படின்னு என்ன? அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மன், வேற என்னப்பா, இங்கிலாந்து, எம்ஜி. ஆமாம், இப்படிப்பட்ட வேகமான ஒட்டகங்களாம் சொல்கிறார். இங்கே சுவிசேஷம் வரும் பொழுது என்ன சம்பவிக்கும்? ஏசை 60 எடுத்து வாட்சி பாருங்க. ஏசு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன சம்பவிக்கும்? 60, 61, இன்னும் ஏசை 33 எடுத்து வாட்சி பாருங்க. ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் சுவிசேஷம் வந்தால் என் வாழ்க்கை எப்படி? அதான் நீங்கள் எடுக்கணும். அதை விட்டு காலில் சிலம்பொழிக்க தெரிய சியோன் குமாரத்தியே அப்படின்னு போட்டு அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம. புரியுதா உங்களுக்கு? அது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரோடு பின்வாங்கி போனதுக்காக அங்கே தீர்க்கதரிசி ஒன்று கர்த்தர் எச்சரிக்கிறாரு. அதை எடுத்து சபையில் பேசிக்கிட்டு இருப்பான். காலில் சலங்கொழிக்க தெரிய சியோன் குமாரத்தி. நான் சொல்கிறேன், கொலுசு நல்லா போடு, சங்குன்னு போடாமல் சத்தமெல்லாம் போடு. உனக்கு எது நல்லா தெரியுதோ அதை போடு. வீட்டுக்காரர் அதை போடு, கொலுசு போடாத, அதை போடா, இதை போடா அப்படின்னா. எப்போ ஒரு நாள் அதை பற்றி பேசும்போது ஒரு பிள்ளை வந்தா, பாஸ்டர் எனக்கு கொலுசு போட ஆசை பாஸ்டர், எங்கள் அம்மா என்னை அடித்து போட விடாமல் பண்ணிட்டா பாஸ்டர்னா. நான் நல்லா போடு நீ. புரியுதா உங்களுக்கு? அதில் நாங்களா கொலுசு போட முடியும்? நம்ம ஆளுக்கு பாரு அந்த வசனத்தை பிடிச்சி வச்சிருப்பான். காலில் சலங்கை குளிக்க தெரிய குமாரத்தையே உன் உச்சந்தலையை கத்த மொட்டை அடிப்பாருமா. உன்னை அடித்தா எப்படி இருக்கேன்? அதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் கேட்க. அதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, கடவுளை விட்டு பின்வாங்கி போனவனுக்கு. நீங்கள் பின்வாங்கி போனவங்க இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு புதிய வித்தியாசம் தெரியாத ஆட்கள். அங்கே சொன்னதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு தான். தாவீது உப்புரியில் உலாவினா உலாவாத. ஏன்னா இருக்கு வேற வெளியிலையும் போக முடியாது, ரோட்டில் போனால் இடிச்சு போகிறான், மொட்டை மொட்டை உலாவ முடியும். அப்போ எல்லாத்தையும் நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. தாவீது இப்படி விழுந்துட்டான், சிம்சன் இப்படி விழுந்துட்டான், அவன் விழுந்து போவான். நாங்கள் அப்படி கிடையாது. எனக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கு. நாங்கள் வீழ்ச்சி உருவதில்லை. என்னில் அன்பு கூறுகிறவரால் முற்றிலும் சொல்லுகிறார். என்னை அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். நான் யாரு தான்? ஜெயிக்கிறவன் தான். நம்ம தோற்கிற கூட்டம் அல்ல. அப்ப கடவுள் எப்படிதான் வச்சிருக்கார்? தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டார், நான் நம்பும் பொழுது வெற்றி என்னுடையதாக மாறுகிறது, மகிழ்ச்சி என்னுடையதாக மாறுகிறது, செழிப்பு என்னுடையதாக மாறுகிறது. அப்ப எல்லாம் தப்பு தப்பா பேசுனுடைய விளைவுதான் நாம மேலே போக வேண்டிய ஆள்லாம் கீழே இறங்கிட்டோம். நான் சொல்றேன், இனி வருகிற காலம் நம்முடைய காலம். நீங்க ஒருத்தர் கீழே இருக்கக்கூடாது, எல்லாம் மேலே வரணும். ஆமே. உங்க கை சமுத்திரத்தை ஆளணும், உங்க கை முத்துநகர் ஆளணும். ஆமே. வசனம் அப்படிதான் சொல்லுது, உனது ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டுறது எது? கர்த்தருடைய வார்த்தை. அது உள்ள போயிடுச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க, நல்லாவே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஹெல்மெட் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவர். சொல்ல எல்லாரும், எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் தருபவர். நல்ல கரங்களை தட்டி thank you Lord. hallelujah hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் இரக்கம் என்றும் உள்ளது. கர்த்தாவே, நாங்கள் உம்மில் உம்முடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கிறபடியினால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள எதுவோ அதை எங்களுக்கு தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியம், கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சபையார் பெற்றுக்கொள்வார்களாக.
என் ஜனங்கள் செழிப்பாய் இருப்பார்கள். என் சபையார் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஒவ்வொருடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் உண்டாயிருக்கும். வந்திருக்க எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவை காணட்டும். எல்லா குறைவுகள் நீங்கட்டும், தடைகள் விலகட்டும், வாழ்வு செழிக்கட்டும், உடைய நாம மகிமையடையட்டும். நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.